இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ போகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களா பேக்ரவுண்ட்லாம். இங்கே பாருங்கள் இதுக்கிட்டே 2 கோயில் இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு வந்தாலே ஒரு செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கெலாம் வந்தால். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புளிய மரம் பாருங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே இப்படி தாங்க பூந்து வர கத்திரி செடிங்க. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்களா. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு செடிக்கு எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே வெறும் கத்திரி செடி தாங்க. பெரிய தோப்புங்க. இலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்டுக்கு வந்தாச்சுங்க. கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பால் தாங்க இருக்குது. இங்கே பாருங்களா மார்னிங் விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கோடெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, விளாண்டுட்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் எதுவும் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்குங்க. 2 டீம் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு தெரியல. காலேஜ் பசங்க தான் நினைக்கிறேன் மேக்ஸிமங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது கிரவுண்டு. இந்த கிரிக்கெட் மேட்ச் தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளிடம் ஆறு எப்படி இருக்குன்னு. மழை டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு, சரி ஹைட்டுங்க. நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய மேம்பாலங்க. இந்த மேம்பாலமே 1 கிலோமீட்டர் போகணுங்க. அழகாக இருக்கா? ஆமாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயிலாக இருந்துச்சா, அதாங்க ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. திராட்சை ஜூஸ் தான் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் தாங்க சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா கேட்டு க்ளோஸில் இருக்குங்க, இல்லைன்னா உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிருவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எல்லா செடியுமே இருக்குங்க உள்ளேயே. அழகாக இருக்குது, செம்ம நிழலாகவும் இருக்காங்க. இது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக தெரியுதுங்க. ஆமாங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு பார்க்க மரம். காலேஜே பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதாங்க நான் டைமிங் சொன்னேன்னு, எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் போன வாட்டி கூட வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால் இப்படி எல்லா ஊரும் போயிட்டு வந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீர்காழி, சிதம்பரம் இப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அம்மாலாம் யாரும் வரமாட்டாங்க, நான் மட்டும் தாங்க வருவேன். நம்ம காலையிலே சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஆனால் காலையிலே செம்ம வெயிலாக இருக்குது. எப்படி தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியலங்க. அந்த ரிஸ்க்கை உங்களுக்காக நான் எடுப்பேங்க. சரி அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதானங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களா பேக்ரவுண்ட்லாம். இங்கே பாருங்கள் இதுக்கிட்டே 2 கோயில் இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு வந்தாலே ஒரு செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கெலாம் வந்தால். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புளிய மரம் பாருங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே இப்படி தாங்க பூந்து வரணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரத்தைங்க வெட்டிட்டாங்க. மக்கை நாள் வந்து பார்த்தா
ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முளைஞ்சி அப்படியே வந்ததா, அதனால் யாருமே எடுக்கலை. இதை அப்படியே போட்டுட்டு இப்போ எல்லாமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய மரம் மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் இந்தமாரி வெட்டி போட்டதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்துக்கு துளுத்து வந்துடுச்சுன்னு. அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, இந்தமாரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்கலாம் தாலி கட்டுறதுங்க. ஏகப்பட்டது அவங்க வேண்டுதல்லாம் பண்ணி இது பண்ணுறதுங்க. இப்போ நம்ம அப்படியே துணூரை பூச்சிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. பாருங்க, நான் வீட்டில் ஏற்கனவே குங்குமம் வச்சுட்டேன், இருந்தாலும் கோயிலுக்கு வந்து துணூரை வச்சுக்க வேண்டியதான். கோயிலுக்கு வந்தால் தாங்க ஒரு ஹாப்பியாக இருக்குது மைண்டு. ஆமாங்க, இந்த அப்படியே காமிக்கிற மாதிரிங்களா எப்படி இருக்குது பாரு. இந்த மரம் தாங்க, இந்த சென்டரில் இந்த மரம் தான் வெட்டி போட்டு அழகாக அப்படியே துளுத்து வந்துருச்சிங்க. அதேமாரிங்க நம்ம எதுவும் நினச்சது அப்படியே எழுதி போட்டு பேப்பரில் அப்படியே கட்டி போட்டாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான் கோயிலை சுற்றிட்டு. இந்த புளியா மரம் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா என்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி வருவேங்க இந்த கோயிலுக்கு. அப்படியே உங்களுக்கு பின்னாடி காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது, இதுக்கு மேலே தான் வருவாங்க. இந்த கோயில் எப்போவுமே கூட்டமாகவே இருக்குங்க. தீமிதி டைம்லாம் இந்த கோயிலை தீமிதியே பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம இந்தமாதிரி டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஏன்னா இது இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கா, மெயின் ரோடு வருங்க, அதனால் நம்ம தீமிதிலாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்தமாரி புளியா மரம் தாங்க வெட்டி போட்டது இந்த கோயிலுக்கு. இதாங்க ஃபேமஸ்ஸு. நம்ம கண்டிப்பாக எது நினச்சாலும் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி வாங்க, வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். எனக்கு கோயிலுக்கு வந்தால் தாங்க மைண்டே கொஞ்சம் இதாகுது, சூப்பராக இருக்குங்க, கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் தான். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் போவேங்க. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாரு. எல்லாம் இது எல்லாமே அப்படியே 3 கோயிலுங்க. மெயின் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க என்ட்ரன்ஸ், அது தெரியுதா ஹைட்டா, இதாங்க. இது உள்ளே போகணுங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே கூட்டமாக இருக்குது, அதனால் நம்ம இதை மட்டும் கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆமாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தோப்புக்கு தாங்க வந்திருக்கேன். எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா. இது ஃபுல்லாக வெறும் வாழைத்தோப்பு தாங்க. இப்போ தான் போட்டிருக்காங்க, எப்படி சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் நிறையா போட்டிருக்காங்க. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்களா. எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டு கத்திரிக்காங்க. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வெறும் கத்திரி செடி தாங்க. தெரியுது அவங்களுக்கு, ஏகப்பட்டது இருக்குங்க கத்திரிக்காய். அது வாழை மரத்தை பாருங்களேன், எல்லாம் சின்ன சின்னதாக எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் காமிக்கிற பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு கத்திரிக்காங்க. இந்த கட்டை கட்டையாக இருக்குமே அது கூட இல்லைங்க, சூப்பராக நீட்டாக இருக்குங்க. இப்போ தான் ஆனால் அது செடி கொஞ்சம் வளருதுங்க. இப்போ தெரியுது அவங்களுக்கு, இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாரு, நிறையா இருக்குங்க. இப்போ தெரியுது அவங்களுக்கு கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாக வெறும் கத்திரிக்காய் தோட்டம் தாங்க. எப்பா இதே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ஏற்றலாம் பாருங்க, அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாக வெறும் கத்திரி செடி தான். ஆமாங்க, இதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. எவ்வளோ அழகாக மட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்களா. இங்கே பாரு இப்படி இருக்குது, ஒரு கத்திரிக்காயும் சூப்பராக இருக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வாழைத்தோப்பு பாருங்களா. இப்போ தாங்க சின்ன சின்னதாக வளருதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கொல்லை சுற்றிங்க எவ்வளோ பெரிய தோப்பு பார்த்தீங்களா. நிறையா இந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா ரகமும் இருக்குங்க. ரஸ்தாளி, இந்த பாருங்க எல்லா கன்றுமே போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரி செடிங்க. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்களா. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க.
இங்கே பார்த்தீங்களா ஒரு செடிக்கு எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே வெறும் கத்திரி செடி தாங்க. பெரிய தோப்புங்க. இலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சும் இருக்குங்க. இங்கே பாருங்க பிஞ்செல்லாம். இது ஃபுல்லாக வாழை கத்திரி எல்லாமே இருக்குங்க. தெரியுது அவங்களுக்கு அழகா எப்படி பர்சலாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. கத்திரி வாழை எல்லாமே அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இப்படி அழகாக இதாகுதுங்க. எங்கள் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா வாழை மரம் தண்ணி ஊற்றிட்டு தாங்க சீக்கிரம் வளரவும் மாட்டுது. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது களிமண்ணுக்கு நல்லா வளரும்னு நினைக்கிறேங்க. கத்திரியும் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு ஒரு செடிக்கு. தெரியுது அவங்களுக்கு நிறையா பூ வச்சுருக்குங்க. இது எல்லாமே வெறும் கத்திரி தாங்க. தெரியுதா? இந்த சைடு பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் லேட்டாக ஆகுங்க. தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள். நெல்லெல்லாம் கொஞ்சம் காஞ்சிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோட்ரு கொட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் பூ வச்சுருக்கு பாருங்க. தெரியுது அவங்களுக்கு அழகா. ஆமாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முருங்கை மரம். இந்த முருங்கை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை. அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவை பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு. ஏகப்பட்டது வச்சுருக்கேன். தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பப்பாளி எல்லாம் சின்ன சின்ன ரகங்க. ஆமாங்க. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தோப்பு. செம்மையாக இருக்கா அவங்களுக்கு. ஆனால் எதுலேயுமேங்க இன்னும் வாழை இதெல்லாம் காய் எதுவும் வைக்கலைங்க. அழகாக இருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சதுலேங்க இந்த கத்திரிக்காய் தாங்க பிடிச்சிருக்கு. சின்ன சின்னதாக இருக்குங்க. கத்திரிக்காய் உடம்புக்கு நல்லது. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டா அரிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கத்திரிக்காயெலாம் நம்ம எடுத்துக்கணும். எல்லா உணவும் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக வளருது. அதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலங்க. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. இதில் தாங்க நடந்து வந்தேன். கொஞ்சம் களிமண்ணாக இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் சுத்தமாக இதில் நடந்து வந்திருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் வெய்ய அடிக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லு வெறும் தென்னை மரம் தாங்க நிறையா இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ இடத்தெல்லாம் பாருங்கள் எப்படி லேசாக வலிக்கி விட்டாலும் நான் முடிஞ்சுங்க. சேத்துல தான் கிடக்கணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணுங்க. இருக்குது பாருங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வாழை மரங்க. தெரியுது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்களா எவ்வளோண்டு பப்பாளி மரத்தில் காய. இங்கே பாரு தெரியுது அவங்களுக்கு. சின்ன மரம் தாங்க. அதில் பப்பாளிக்காய் வச்சுருக்கேன். ஆமாங்க. மோட்ரு கொட்டாய்க்கு தாங்க இங்கே எந்த தண்ணி வரும். இங்கே பாரு. இது பார்த்திங்கன்னா சோளமா எப்படி அழகாக இதில் முளையுது பாரு. இதாங்க போரு. இங்கே பாருங்க எவ்வளோ நெல்லுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி தோட்டம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. செம்ம வெயிலாக இருந்துச்சா, அதனால் இந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருந்ததுனால இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தாங்க. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக பில்டிங்காக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது காலேஜ் இல்லை, அதனால் நிறையா இருக்குங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்கே இருக்குங்க. கிரிக்கெட்டு, கபடி, ஃபுட்பாலு, வாலிபாலு எல்லா ஸ்போர்ட்ஸுமே
இன்னும் காலேஜ் ஓப்பன் பண்ணலையா, அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா இந்த டைம்லலாம் இங்கே நிற்கவே முடியாதுங்க, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஆமாங்க, சும்மா எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துங்க கிரவுண்டு செம்ம பெருசாக இருக்குங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிரவுண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே எனி டைம் ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம்னா கிரிக்கெட்டு, வாலிபால் எல்லாம் விளாண்டுட்டே இருப்பாங்களா. அதான் இன்றைக்கி வீட்டில் அதை சும்மா தானே இருக்கும், அதனால சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸை பார்க்கலாம்னு சொல்லி வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கிரவுண்டுக்கு போகல, கொஞ்சம் வெயிலாக இருக்குன்னா நின்றுட்டுருக்கேங்க. சரி போய் தான் பார்க்கணுங்க கிரிக்கெட் எப்படி ஓடுதா இல்லையான்னு. அதெல்லாம் கூட்டம் நிறையா வருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த கிரவுண்டு தான் கொஞ்சம் அகலமாக இருக்குமா, அதனால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளையாடுவாங்க. போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க என்னென்ன விளாட்றாங்கன்னு சொல்லி. ஆமாங்க, இப்போ நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கிரவுண்டு. இந்த கிரிக்கெட் மேட்ச் தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? எல்லாம் காலேஜ் பசங்க தாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் எது மேலே நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு, எல்லாம் ஸ்டேஜ் மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸ்டேஜெலாம் கட்டி போட்டிருக்காங்க, அந்த பார்த்தீங்களா, அது தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் வந்தால் பார்த்தா சூப்பராக இருக்கும். பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. பால் போடுறாங்க, 6ஆ 4ஆ? ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரோக் வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், ஒரு ஃபுல்லாக ஒரு அந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸே ஒரு குரூப்பாக ஒரு 20 பேர் மேலே உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டேஜுன்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டையில் உட்காந்துருக்காங்க. அது இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டுது. பாருங்க, அடுத்த பால் போட ஆரம்பித்தாச்சு. இதுவும் ஸ்ட்ரோக்கு தான். ஏன்னாங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளாண்டுருக்காங்க. வந்தால் 6-4ன்னு அடிக்கிறதில்ல, அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆளாம் பசங்க இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ 3வது பால் போட ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேங்க அந்த கெடியார மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குங்க. கிட்ட போய் பார்த்தா பாருங்கள், அடுத்த பால் போட போகிறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குங்க, கிரிக்கெட் மட்டும் இல்லை, கபடி இருக்குது, வாலிபால் இருக்குது, எல்லா ஸ்போர்ட்ஸுமே அதுக்கும் தனித்தனியாக இருக்குங்க. கிரவுண்டு பெரிய கிரவுண்டு இது, அதனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ காலேஜ் இன்னும் ஓப்பன் பண்ணலையா, அதனால் எல்லாம் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ எதுவும் நடக்காதனால இப்போ வெளிலேருந்து பசங்க இது பண்ணுவாங்க, விளாட வருவாங்க. அதேமாரி ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்களா, அவங்களாம் வந்து விளாட்றாங்க. இதில் மேட்செல்லாம் வைப்பாங்க. இந்த பாருங்க, அடுத்த பால் போட ஆரம்பிச்சாச்சு. 6 தான் நினைக்கிறேன். பால் முரட்டுத்தனமாக போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கும்ப்ராவா என்னன்னு தெரிலங்க, சூப்பராக போட்டாச்சு. ஓவர் முடிஞ்சிடுச்சிங்க. சரிங்க, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது வந்து ஹேண்ட்பாலுங்க, லேடிஸுக்கு தனி, பாய்ஸுக்கு தனி அப்படி இருக்கும். சூப்பராக இது என்ஜாய் பண்ணலாம் இந்த கிரவுண்டு, தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்க. கிரிக்கெட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே விளாட்லாம், பால் வெளில போகாமல் உள்ளே விளாட்ற கிரவுண்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதே நம்ம ட்ரோன் விடுற மாதிரியே இருக்குங்க, அவ்வளோ அழகா. இங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸுங்க, பார்த்தீங்கன்னா வண்டிலாம் போயிட்டுருக்கா. இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க, அதனால தான் சரி உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. கீழே பாருங்களா, அந்த நெல் எவ்வளோ இருக்குது பாருங்களா, பச்சை பச்சைன்னு. அதுக்கு மேலே அந்த தென்னை மரம், இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸில் பாருங்கள் வண்டி
இதுதான் அழகாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டும். வண்டி போயிட்டுருக்கு அழகா. இது பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தில் தாங்க நிற்கிறேன். ஆமாங்க. சரி, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளிடம் ஆறு எப்படி இருக்குன்னு. மழை டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள், தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு, சரி ஹைட்டுங்க. நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய மேம்பாலங்க. இந்த மேம்பாலமே 1 கிலோமீட்டர் போகணுங்க. அழகாக இருக்கா? ஆமாங்க. வண்டியெல்லாம் சல்லு சல்லுன்னு போயிட்டே இருக்கு. இங்கே பாரு, வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க சல்லு சல்லுன்னு. பாலமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து புது பாலம், பழைய பாலம் தான் தெரியுது பாருங்க உங்களுக்கு. அப்படியே நான் ஜூம் பண்ணுற பாருங்க. தெரியுதாங்க? இதாங்க பழைய பாலம். அந்த பாலம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த பாலம் தாங்க எல்லாம் பஸ்ஸெல்லாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் போயிட்டுருக்கு பாருங்க. எப்படி சல்லுன்னு போகுது பாருங்கள் வண்டியெல்லாம். கீழே பாருங்களா, மீன்லாம் அழகாக அந்த தண்ணியில் நின்னா அழகாக தெரியுங்க. அந்த மாதிரி கிளியராக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? கீழே பாருங்கள், அழகாக நம்ம கிரிக்கெட் விளையாடலாங்க, அந்த மாரி இருக்குங்க. குளிக்கிறதுக்கு சூப்பரான தண்ணி, மீனும் பிடிக்கலாம், நல்லா என்ஜாயும் பண்ணலாங்க. இங்கே பாரு வண்டியை, சூப்பராக இருக்கா? ஆமாங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான். பாலத்தும் பார்த்தாச்சு, நல்லா காற்றும் நிறையா வாங்கியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிலாக இருந்துச்சா, அதாங்க ஜூஸ் வாங்கியிருக்கேன். ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. திராட்சை ஜூஸ் தான் வாங்கியிருக்கேன், சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் தாங்க சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.